அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இன்று நாம் ஒரு அற்புதமான கதையை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஒரு மனிதனின் மரண நேரத்தில் அல்லாஹ்வின் அருள் எவ்வாறு வெளிப்பட்டது என்பதை பற்றிய ஒரு மனதை தொடும் நிகழ்வு. இந்த கதையை கேட்டால் உங்கள் ஈமான் மேலும் உயரும், குர்ஆனின் மீதான அன்பு இரட்டிப்பாகும். நமது கதை 1988ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 1409 ஒரு மருத்துவமனையில் தொடங்குகிறது. டாக்டர் காலித் என்ற புகழ்பெற்ற மருத்துவர் காலை 7 மணிக்கு தனது மருத்துவமனைக்கு வருகிறார். அங்கு வார்டுக்கு வெளியே 6 சகோதரர்கள் கவலையுடன் நிற்பதை அவர் காண்கிறார். அவர்களின் தந்தை 2 மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார். இந்த தந்தைக்கு 3 இதய அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருந்தன. அதனால் அவரது நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் பலவீனமாக இருந்தது. பின்னர் மூளை பக்கவாதம் ஏற்பட்டு உடலை அசைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதய பிரச்சினைகள், சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, கிட்டத்தட்ட அனைத்து உறுப்புகளும் செயலிழந்த நிலையில் இருந்தன. டாக்டர் காலிதை பார்த்தவுடன் 6 மகன்களும் அவரிடம் ஓடி வந்தனர். யா ஷேக், ஒரு சிறிய உதவி செய்ய முடியுமா என்று கெஞ்சினர். உங்கள் தந்தையின் நிலை எனக்கு தெரியும், உங்கள் கோரிக்கை என்ன என்று டாக்டர் காலித் கேட்டார். அவர்கள் கூறினர், எங்கள் தந்தையிடம் சென்று ஷஹாதத் லா இலாஹ இல்லல்லா சொல்ல முடியுமா? அவர் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். டாக்டர் காலித் கூறினார், உங்கள் மகன்களை இதை செய்யலாமே. உங்கள் தந்தை உங்கள் குரலை கேட்பது மிகவும் நல்லதல்லவா? இருந்தாலும் மகன்கள் விடவில்லை. யா ஷேக், நீங்கள் ஒரு மனிதர், அல்லாஹ்வை பயப்படுபவர். தயவு செய்து இந்த ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்று வேண்டினர். டாக்டர் காலிதுக்கு அந்த சகோதரர்களிடம் மிகுந்த மரியாதை ஏற்பட்டது. 2 மாதங்களாக இந்த 6 மகன்களும் தினமும் இரவு பகலாக தங்கள் தந்தையின் அருகில் இருந்தனர். அவரை பராமரித்து குர்ஆன் ஓதி அருகில் நின்றனர். இவ்வளவு பக்தியுடன் பெற்றோரை பராமரிக்கும் மகன்களை அவர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். இறுதியாக அவர்களின் கோரிக்கையை ஏற்று டாக்டர் காலித் அந்த முதியவரின் அருகில் சென்றார். அங்கு மானிட்டரில் அவர் கவனித்தார். இதய துடிப்பு வெறும் 13 ஆக இருந்தது. ஒரு மனிதனுக்கு உயிர் இருக்கிறதா என்று கூட சந்தேகிக்கக்கூடிய நிலை. டாக்டர் காலித் அந்த மனிதரின் அருகில் நின்று அழைத்தார். ஓ அபு ஃபுலான், சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போது அதிசயம். டாக்டர் காலித் கூறுகிறார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த மனிதரின் விரல்கள் அசையத் தொடங்கின. அவரது உதடுகள் மெல்ல அசைந்தன. திடீரென மானிட்டரில் இதய துடிப்பு 13 இருந்து 113 ஆக உயர்ந்தது. ஆக்சிஜன் அளவு, இரத்த அழுத்தம் எல்லாமே இயல்பு நிலைக்கு மாறின. அருகிலிருந்த ஒரு பிரித்தானிய மருத்துவர், முஸ்லிம் அல்லாதவர், இதை கண்டு அதிர்ந்தார். டாக்டர் காலித், இது என்ன? ஒரு மனிதர் மரணத்தின் விளிம்பிலிருந்து திரும்பி வந்திருக்கிறார். அந்த மனிதர் கண்களை திறந்து இடது வலது என்று பார்க்கத் தொடங்கினார். டாக்டர் காலித் கூறினார், லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வின் சக்தி. விரைவாக டாக்டர் காலித் வெளியே வந்து மகன்களிடம் கூறினார், உங்கள் தந்தையிடம் செல்லுங்கள். அல்லாஹுவுக்கே எல்லாம் தெரியும். ஒருவேளை 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம், அவர் எவ்வளவு நேரம் உயிருடன் இருப்பார் என்று என்னால் சொல்ல முடியாது. உங்கள் தந்தையின் அருகில் இருந்து ஷஹாதத் சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள். மகன்கள் ஓடி உள்ளே சென்றனர். ஒருவர் தந்தையின் தலையில் முத்தமிட்டார், மற்றவர் கைகளை முத்தமிட்டார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்கள் தந்தைக்கு உயிர் கொடுத்தான் என்று அவர்கள் கூறினர். பின்னர் அந்த மகன்கள் குர்ஆன் ஓதத் தொடங்கினர். குர்ஆனின் முதல் பக்கத்தை திறந்து அவர்கள் ஓதத் தொடங்கினர். ஒரு நாள் கழிந்தது. அவர்கள் குர்ஆனின் முதல் ஜூஸ், 2வது ஜூஸ், 3வது ஜூஸ் இப்படி ஓதிக்கொண்டிருந்தனர். 2வது நாளும் 3வது நாளும் அந்த மனிதர் அல்ஹம்துலில்லாஹ் உயிருடன் இருந்தார். டாக்டர் காலித் இடையில் வந்து பரிசோதிப்பார். 3வது நாள் மகன்கள் குர்ஆனின் கடைசி ஜூஸில் உள்ள கடைசி அத்தியாயங்களை ஓதினர். கடைசி வசனத்தை ஓதி குர்ஆனை மூடிய சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த மனிதர் இந்த உலகை விட்டுச் சென்றார். மகன்கள் துக்கப்பட்டாலும் டாக்டர் காலித் இந்த நிகழ்வை அவ்வளவு எளிதாக விடவில்லை. அவர் மகன்களை அழைத்து கேட்டார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த 3 நாட்களின் சிறப்பு என்ன? உங்கள் தந்தை உயிருடன் இருந்தது குர்ஆனை முழுவதும் ஓதுவதற்காக மட்டுமா? உங்கள் தந்தை என்ன செய்து கொண்டிருந்தார்? அவரது அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்தது? மகன்கள் கூறினர்,
எங்களுக்கு நினைவு தெரிந்த காலம் முதல் எங்கள் தந்தை ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒரு முறை குர்ஆனை முழுவதும் ஓதி முடிப்பார். சுபஹானல்லாஹ். அவர் உயிருடன் இருந்தபோது குர்ஆனுடன் இணைந்து வாழ்ந்தார். இறுதியாக அல்லாஹ் அவருக்கு குர்ஆன் கேட்டுக்கொண்டே மரிக்கும் வாய்ப்பை வழங்கினான். இந்த கதை நமக்கு நினைவூட்டுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு ஹதீஸை, ஒருவர் எந்த காரியத்தின் மீது வாழ்கிறாரோ அதன் மீதே அவரது இறுதியும் இருக்கும். நாம் குர்ஆனுடன் இணைந்து தொழுகை, நோன்பு, நல்ல செயல்கள் இவற்றுடன் வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் நமது இறுதியும் நன்மையுடன் இருக்கும். அல்லாஹ் நம்மை குர்ஆனை புரிந்து கொள்பவர்களாகவும் அதை பின்பற்றுபவர்களாகவும் ஆக்கட்டும். நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றவும் அதை நம் வாழ்வில் செயல்படுத்தவும் அல்லாஹ் நமக்கு உதவட்டும்.